அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு 5:3 வழங்குபவர் அருள்முனைவர் ஆ. சூசைராஜா, பிரான்சிஸ்கன் கப்புச்சின். நாள் 22/02/2024 வியாழன். சுயநலமாகவே சிந்திப்பவனுக்கு வாழ்வில் எந்த பெருமையும் வந்து சேராது. மரம் தனது பசிப்போக்க பழுப்பதில்லை. கொடி தனது கூந்தலில் சூடி மகிழ பூப்பதில்லை. நதி தனது தாகம் தீர்க்க நீர் சுமந்து நடப்பதில்லை. நிலம் தனது தேவைக்காக விளைவதில்லை. ஆனால் மனிதன் மட்டுமே தனக்காக வாழ்கிறான். தன்னலத்திலேயே தேய்கிறான். ஒரு பக்கம் வருவது மறுபக்கம் தருவதற்காகவே என்ற இயற்கையில் உண்மையை மனிதன் ஏனோ உணர்வதில்லை. செயல்பாட்டு அருள்வாழ்வு. சாத்தான் காம இச்சைக்கு தூண்டி எழுப்பி சோதித்ததும் அதனை பிரான்சிஸ் மேற்கொண்டதும், கடவுளின் மக்கள் முன்னேறுவதைக் கண்டு பொறாமை கொள்ளும் தீயவன் சர்தேனோ என்ற இடத்தில் உள்ள சகோதரர்களின் ஆசிரமத்தில் பிரான்சிஸை சிக்க வைக்க துணிந்து முயற்சித்தான். பிரான்சிஸ் இன்னும் அதிகமாக அருள்வாழ்வு வளர்ந்து நேற்றைய தோல்விகளின் காரணமாக இன்றைய பலனை இழக்காதிருக்க அவர் தன்னுடைய சிற்றறையில் இரவு முழுவதும் ஜெபத்தில் கழித்து கொண்டிருந்ததை கண்ட தீயவன் அவரை 3 முறை பெயர் சொல்லி அழைத்தான். அதற்கு அவர், உனக்கு என்ன வேண்டும் என கேட்டார். அதற்கு அவன், கடவுள் மன்னிக்காத மனம் திரும்பிய பாவி இவ்வுலகில் ஒருவரும் இல்லை. ஆனால் யாராவது கடுமையான தவத்தால் தன்னை கொன்றால் அவர் முடிவில்லாமைக்கும் கடவுளின் இரக்கத்தையும் காணமாட்டார் என்றான். தீயவன் நயவஞ்சகமாக அவரை மீண்டும் ஆர்வமற்ற வெதுவெதுப்பான வாழ்வுக்கு திரும்பிச் செல்ல தூண்டுகிறான் என்று பிரான்சிஸ் இறை ஏவுதலால் உடனே புரிந்து கொண்டான். பிறகு நடந்தது என்ன? தீயவன் அவனது முயற்சியை கைவிட்ட பாடில்லை. அவன் மற்றொரு புதிய யுக்தியை கையாண்டு தாக்கினான். தன்னுடைய கண்ணை மறைத்து கொள்ள முடியவில்லை என்று உணர்ந்த அவன் வேறொரு வழியான உடல் இச்சையை தூண்டினான். அதுவும் பலனளிக்கவில்லை. காரணம், தீய ஆவின் தந்திரத்தை கண்டுபிடித்துவிட்ட அவரை உடல் இச்சையால் ஏமாற்றப்பட வைக்க முடியவில்லை. பிசாசு காமம் என்னும் கொடிய சோதனையை அவருக்குள் அனுப்பியது. பேறு பெற்ற தந்தை இதை உணர்ந்ததும் அவர் தன் ஆடைகளை களைந்துவிட்டு தன்னை கயிறு கொண்டு ஆவேசமாக அடித்து கொண்டு, வாடா சகோதர கழுதையே, இப்படித்தான் நீ சாட்டியின் அடியில் அடங்கி இருக்க வேண்டும். இந்த ஆடை துறவு முறை வாழ்வதற்கு உரியது. அதனை திருடிச் செல்ல உனக்கு அனுமதி இல்லை. நீ விரும்பினால் வெளியேறு, வெளியேறு என சொன்னார். அவரது கை கால்களில் காயங்கள் தோன்றும் அளவுக்கு பல வகையில் தன்னை ஒடுக்கி கொண்ட போதும் சோதனை அவரை விட்டு நீங்காமல் இருந்ததை கண்ட பிரான்சிஸ் சிற்றறையை திறந்து கொண்டு வெளியே தோட்டத்திற்கு சென்று அங்கு நிர்வாணமாக வெண்பனி நிறைந்திருந்த குழியில் குதித்தார். தனது கையால் பனியை எடுத்து அதை பந்துகளாக உருட்டி 7 குவியல்களாக உருவாக்கினார். அவற்றை தனக்கு காட்டிக்கொண்டு அவர் தனது உடலிடம் உரையாற்றத் தொடங்கினார். இதோ இந்த பெரியது உனது மனைவி. அங்கே உள்ள 4 குவியல்களில் மகன்கள் 2 பேர், மகள்கள் 2 பேர், மற்ற 2 உங்களுக்கு தேவையானது செய்து கொடுக்கும் வேலைக்காரர் மற்றும் வேலைக்காரி. ஆகவே விரைந்து செல்லுங்கள், சென்று அவற்றிற்கு ஆடை வழங்குங்கள். ஏனென்றால்
அவர்கள் அனைவரும் உறைந்து போய் சாகும் நிலையில் உள்ளனர். அவற்றை பேணி காப்பது எரிச்சலூட்டுவதாக இருக்குமென்றால் தலைவர் ஒருவருக்கு பணிவிடை செய்ய ஆவலாய் இருங்கள் என்றார். அப்பொழுது பிசாசு குழப்பமுற்று அவ்விடத்தை விட்டு அகன்றது. புனிதரும் கடவுளை புகழ்ந்து கொண்டு தனது சிற்றறைக்கு சென்றார். அருள் வாழ்வில் ஆர்வம் கொண்டுள்ள சகோதரர் ஒருவர் ஜெபத்தில் மூழ்கியிருந்த பொழுது இவை அனைத்தையும் பிரகாசமான நில ஒளியில் கண்டார். அன்று இரவு அச்சகோதரர் இவை அனைத்தையும் கண்டார் என்று அறிய வந்த புனித பிரான்சிஸ் மிகுந்த மன உளைச்சலுற்று அவர் உயிரோடு இருக்கும் வரை தான் கண்ட எதையும் வெளிப்படுத்தக்கூடாது என்று கட்டளையிட்டார். அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள் வாழ்வு. மனிதன் பேரின்பத்தின் குழந்தை என்றார் சுவாமி விவேகானந்தர். இந்த பேரின்ப குழந்தையின் கரங்களில் கிளுகிளுப்பை இருந்து கலகலப்பு மூட்டுவது எது? அதுதான் வாழ்க்கை. நமக்கு வருவது இன்பமா இல்லை துன்பமா? எடை போட்டு பார்க்கும் தராசு எது? மனம். மனமே அந்த தராசு. துன்பங்கள் என்று நாம் கருதுபவற்றில் பெரும்பாலானவை துன்பங்களாக இருப்பதில்லை. சரியாக ஆராய்ந்தால் இன்பம் தளிர்விட்டு கிடப்பதை அறியலாம். ஆனால் மனமென்னும் தராசில் ஏற்கனவே நாம் துன்பங்கள் என்று கருதி குப்பைகளை நிறுத்தி வைத்திருக்கிறோம். வருகிற மகிழ்ச்சியை சரியாக எடை போட்டு பார்ப்பதற்கும் தடை போட்டு விடுகிறோம். எனவே மகிழ்ச்சி, மனநிறைவு என்பவையெல்லாம் நாம் பிரச்சனைகள் எந்த முறை பார்க்கிறோம் என்பதில்தான் இருக்கிறது. பல விளைவுகளுக்கு விதை போட்டு வைத்திருப்பது நாம் தான். ஆனந்தமான வாழ்க்கை வெளியிலிருந்து வருவதில்லை, அது உள்ளேயே இருக்கிறது. உள்ளத்தனையது உயர்வு என்பது தெள்ளத் தெளிந்த கருத்து. வெளித்தோற்றம் எப்படி இருப்பினும் வாழ்க்கை ஆனந்த இயக்கம் என்பார் மகான் அரவிந்தர். ஈ மலத்திலும் அமர்கிறது, மனிதனிலும் அமர்கிறது. தேனி மலரிலும் மட்டுமே அமர்கிறது. நம் வாழ்க்கை ஈ போல் இருக்க வேண்டுமா இல்லை தேனி போல் திகழ வேண்டுமா என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். நல்லவற்றை எண்ணி, நல்லவற்றை நாடி, நல்லவற்றை செய்து நாம் வாழ்ந்து பிறரையும் வாழ செய்யும் வாழ்க்கை தேனி வாழ்க்கை. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசி அகத்தே கருத்து புறத்தே விழித்து வாழும் வாழ்க்கை வெறும் ஈ வாழ்க்கை. தேனி வாழ்க்கை நமக்கு வளர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. ஈ வாழ்க்கை நம்மிடம் துக்கத்தை தூக்கி வருகிறது. மகிழ்ச்சியை எப்போதும் எதிர்நோக்குகிறவன் மனிதன். நம்முடைய வாழ்க்கை எத்தனை பேருக்கு மகிழ்ச்சியை, வெற்றியை விதைத்திருக்கிறது என்று பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கைத்தான் வெற்றிகரமான ஆனந்த வாழ்க்கை. மாறாக தோல்வியை, கவலையை, களங்கத்தை பிறரின் உள்ளத்திற்குள் இறைத்திருந்தால் அது அவல வாழ்க்கை. காந்தியின் வாழ்க்கையையும் ஹிட்லரின் வாழ்க்கையையும் எடை போட்டு பாருங்கள். எது வெற்றிகரமான வாழ்க்கை என்பது தெரியும். வாழ்க்கை இனிமைகள் நிறைந்தது. ஆனால் வாழ்க்கையே இனிமை என்பதை உணர்ந்து கொண்டால் நிகழும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இனிமைகள் பூத்து குலுங்குவதை காணலாம். நாளை சந்திப்போம்.